ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரொம்ப காரசாரமான பச்சை மிளகாய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதற்கு தேவையான பொருட்கள், இன்றைக்கி நான் 25 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதை இப்படி லைட்டாக வகுந்து வச்சுக்கணும். இது மாதிரி டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி எடுத்து 1 லெமன் சைஸ் புளி எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு திக்கான பதத்துக்கே கரைச்சி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துக்கணும். 4 கொத்து கருவேப்பிலை, கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு தொக்குக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நான் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இந்த 3த்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடணும். பொரிஞ்சதும் 4 கொத்து கருவேப்பிலை, நறுக்கி வச்சிருந்த வெங்காயம், தொக்குக்கு தேவையான அளவு உப்பு. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அந்த பச்சை மிளகாவோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இது மாதிரி அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் கரைச்சி வச்சுருந்த புளிக்கரைசலை அதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வற்ற விடணும். இடையில எடுத்து நல்லா கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பச்சை மிளகாய் உடையாத அளவுக்கு லைட்டாக கிளறி விட்டால் போதும். மூடி வச்சு திரும்பவும் கொஞ்சம் நேரம் வற்ற விடணும். ரொம்ப சூப்பரான காரசாரமான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு சைடிஷ்ஷு பச்சை மிளகாய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.